ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தகவல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஆள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக குவாலிட்டி சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான A to Z பெயிண்டிங் ஒர்க்ஸ் இவங்க பண்ணி தந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குன்னு மட்டும் இல்லைங்க, கமர்ஷியலில் எல்லா விதமான பில்டிங்ஸ்க்கும் இவங்க பெயிண்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே இவங்களை புக் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி 3D டிசைன்ஸு இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்தாலும் அந்த மாதிரி இவங்க பெயிண்ட் பண்ணி தரக்கு தயாராக இருக்காங்க. ப்ரைஸும் கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக நல்ல குவாலிட்டி சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னும் அவர்கிட்ட வந்து என்னென்ன இருக்குது, எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். நம்ம வந்து ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங் கோயம்புத்தூரில் வந்து பிரான்ச் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறோம். கமர்ஷியல் ப்ளஸ் வீடுகளுக்கு பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். பெயிண்டிங் சம்மந்தமான A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். இதில் வந்து என்ன அப்படின்னா தி பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டுருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க என்னென்ன பிராண்ட் கேட்குறாங்களோ அந்த பிராண்ட் சம்மந்தமாக எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம். உங்களுக்கு வந்து ரேட் வைஸில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் சார். அதாவது குவாலிட்டியாக கொடுத்துட்டுருக்குறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெட்ரூம் சார், அதாவது மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்குங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து பியூர் ஒயிட்டுங்க சார். பியூர் ஒயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாலே பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னா தெரியும். அந்த வால் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. பட் இது வந்து ராயல் ஃபினிஷில் இருக்கும். பட் இது ராயல் கிடையாது. இது வந்து டிராக்டர் ஷைன். இது வந்து டிராக்டர் ஷைனில் அடிக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை கம்மி, நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ், ஏஷியனில் வர ஒரு பிராண்டட் ஐட்டம் சார் இது. ரெண்டாவது வந்து அவங்க கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து எல்லாமே ஒயிட்டாக இருக்குது, ஒரு வால் மட்டும் எனக்கு டார்க்காக வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்க ஒரு க்ரீனிஷில் கேட்டாங்க. இந்த க்ரீனிஷில் வந்து நம்ம இங்கே ஒரு க்ரீன் கலர் வந்து டார்க் க்ரீனில் வந்து இங்கே போட்டு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கோட் அடிச்சுக்கிறோம். கவரேஜ் ஆகலை, பட் இன்னொரு கோட்டு பண்ணணும். பட் நம்ம இன்னொரு கோட்டுக்கு பண்ணுறதுக்கு சார்ஜ் எல்லாம் கேட்கலிங்க உங்கள்கிட்ட. ஆனால் இந்த இது வந்து இன்னொரு கோட்டு நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். அது சரிங்களா சார்? இது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மெட்டல் ஐட்டம்ஸ், இந்த உட்டன்னு, இந்த கிரில் ஐட்டம்ஸு, இது எல்லாமே கோல்டன் ப்ரௌனில் கேட்டிருந்தாங்க. அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். கிரில் வந்து ஒயிட்ல கேட்டிருந்தாங்க. இந்த ஒயிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ்ல சொல்லுவாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல வர கிளாசி ஃபினிஷ். இந்த வலுவழுப்பு இருக்கு உங்களுக்கு. அந்த கிளாஸில் வந்து அந்த வலுவழுப்பு இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் இருக்கு உங்களுக்கு. அந்த இது போக வந்து சிலவங்க வந்து சாட்டின் கேட்பாங்க. எனக்கு வந்து இந்த ரொம்ப பளபளப்பா வேண்டாம், கொஞ்சம் மாடரேட்டா கிளாஸ் சாட்டின்ல வேணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன பண்ணுவோம், மேட் ஃபினிஷ்ல பண்ணி கொடுப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். அதுவும் சில நிறைய வீட்டில் பண்றாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன்ஸ்லாம் கபோர்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கபோர்டு வந்து ஆல்ரெடி வந்து பாலிஷ் பண்ண டோர் தான் இது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது, இது கொஞ்சம் நல்லா ஷைனாக வேணும் அப்படிங்கிறப்போ, எனக்கு ஓவர் காஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ஃபுல் பாலிஷாக வேண்டாம், பட் எனக்கு ஷைன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அப்படி பண்ணனால என்ன பண்ணியிருக்குன்னா டச்சுட் வார்னிஷ்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வந்து டாப் கோட் வந்து ஒரு வார்னிஷ் மாதிரி பண்ணி இந்த கிளிட்டரிங் ஷைன் உங்களுக்கு தெரியுது. இது நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோங்க. இது வந்து நம்ம இந்த பெட்ரூமுடைய ஒர்க்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கேட்டுங்க சார், இரும்பு கேட்டு. இரும்பு கேட்டுக்கு வந்து அவங்க வந்து பிளாக்ல கேட்டிருந்தாங்க. இது வந்து பிளாக் பெயிண்டும், இந்த பூக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷில் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த கோல்டு நம்ம இன்னும் பண்ணலை, பெயிண்ட் பண்ணலை, இப்போ தான் பிளாக் அடிச்சிருக்கிறோம். அதனால காயிடுன்னு விட்டுருக்கிறோம். ஸோ காஞ்ச பிறகு இந்த கோல்டு கொடுத்தீங்கன்னா இந்த கேட் நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு பார்க்குறது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம்ங்க. இப்போ இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுவும். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் வேணும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே எனக்கு ஒயிட்டாக இருக்கணுங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு ரூமுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு கலர், ஒரே ரூம்ல வந்து ஒரு வால் மட்டும் எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது, இப்போ நீங்க அந்த ரூம்ல வந்து பெட்ரூம்ல கிரீன் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம பிங்க் பேஸ்ல வந்து டார்க் பிங்க்ல நம்ம கொடுத்துக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ராஸ்பெரி பிங்க்னு சொல்லுவாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ரிச்சா இருக்கும், பாக்குறதுக்கு வந்து ஷைன் இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபேட் அவுட் ஆகாது. அது இந்த மாதிரி இது வந்து பண்றோம். இதுவும் அதே மாதிரி தான் டிராக்டர் ஷைன்ல பண்ணது தான். பாத்தீங்கன்னாலே அந்த கிளிட்டரிங் இருக்கும், ராயல் ஈக்குவலா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ என்ன மாதிரி கலர்ஸ், ஒவ்வொரு ரூமுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம எல்லா இது வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு கஸ்டமருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். தாராளமா நீங்க வந்து என்னுடைய பேஜ் பார்க்கணும்னா நீங்க டிஸ்பிளேல நம்பர் இருக்கு, என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.